வாழ்க்கையில் செஞ்ச ஒரு அற்புதத்தை நான் சொல்லிட்டேன். ஸோ நான் இப்போ 3rd இயர் டிகிரி ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கேன். பிபிஏல சீமாங்கிற ஒரு யூகே கோர்ஸ் இருக்கு. ஸோ டிகிரி நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது இந்த கோர்ஸ் எனக்கு தெரியும். இட் வாஸ் கால்ட் ப்ரொஃபஷனல் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி. எனக்கு அக்கௌண்ட்ஸ் மேலே இஷ்டம்னு சொல்லிட்டு தான் இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணேன். பட் இது கூட இன்னொரு கோர்ஸ் இருந்துச்சு, ஆண்டர்ப்ரனர்ஷிப். அதுதான் எனக்கு மெயின் எக்ஸாமாக இருந்துச்சு. அதை தான் நான் எழுத போகணுமா இருந்துச்சு. பட் எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு ஐ மிஸ் த டைம் ஸ்லாட். ஸோ இந்த ஒரே ஒரு எக்ஸாம் தான் இதை எழுதிட்டு மறுநாள் 3 மணிக்கு தான் எனக்கு நீ பாஸ் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் ஆச்சு. 2 ரவுண்ட் இன்டர்வியூ கடந்துட்டு நான் நினச்சேன், ஏசப்பா நான் இந்த கோர்ஸ் வருதா பிளானே இல்லை, நான் எப்படி இந்த கோர்ஸ் எப்படி இதை கடந்து வர போகிறேன்னு தெரியாமல் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் ஆரம்பித்தேன். ஸோ டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் ஆச்சு, செகண்ட் இயர் ஆச்சு. செகண்ட் இயரில் இந்த சீமாக்கு வந்து 3 எக்ஸாம் இருக்குன்னு சொன்னாங்க, ஓசிஎஸ், எம்சிஎஸ், எஸ்சிஎஸ். ஸோ அவங்க வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் இந்த எக்ஸாம் எடுத்தே ஆகணும், இந்த கோர்ஸ் வந்து இந்த எக்ஸாம் கூடவே இன்டிகிரேட் ஆகுது, ஸோ நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் இயர் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. 3rd இயர் நான் வந்து ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுமே ஆகஸ்ட்ல எக்ஸாம் எழுதுனோம். ஸோ நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கடவுள்கிட்ட நான் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சது என்னன்னா, நான் இந்த எக்ஸாம் எழுதுறேன், ஆனால் இந்த எக்ஸாம் நான் பாஸ் ஆகிறது சுத்தமாக இருக்கட்டும், அப்படி நான் பாஸ் ஆனால் நான் வந்து சாட்சியாக வந்து நிற்குவேன்னு சொல்லிட்டு ஒரு பொருத்தனை பண்ணிட்டு தான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. ஆகஸ்ட்ல வந்து 3 நாள் இருந்துச்சு, 7, 8, 9 3 டேஸ் இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஆகஸ்ட் 9 அன்னைக்கு எழுதினோம். செப்டம்பர் 25 ரிசல்ட்ஸ் வந்துச்சு. நான் ஆகஸ்ட் 9 எழுதிட்டு வந்ததுலேருந்து செப்டம்பர் 25 காசால 4 மணிக்கு ரிசல்ட் வரும். அந்த ஒரு மாதம் வரைக்கும் ஃபுல்லாக ப்ரே பண்ணிட்டு, ஏசப்பா நான் சாட்சியாக பண்ணிக்கணும், உங்கள் நாமம் மகிமைப்படும்படி, நான் வெட்கப்படாதபடி நான் இந்த எக்ஸாம் பாஸ் ஆகும். 4:30 காத்தால எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்துச்சுன்னா 4:40 பார்க்கும்போது 91 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிட்டேன். ஸோ அது இப்போ நான் அது பாஸ் ஆனதுனால அது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இன்னொரு அற்புதம் என்ன நடந்துச்சுன்னா, நான் வாக் வித் ஜீசஸ் அதை கேட்டுட்டு போனேன். அதில் அன்னைக்கு வார்த்தை வந்து இன்னைக்கு ஒரு அற்புதத்தை காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 4 செமஸ்டர்ஸில் வந்து 7.5 SGPA மேலே எடுத்தால் நாங்கள் வந்து இந்த எக்ஸாமில் 3 எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணிட்டேன். நான் டைரெக்டாக 3rd எக்ஸாம் எடுக்கிறேன், செகண்ட் எக்ஸாம் வந்து தேவை. ஸோ இப்படி பாஸ் ஆகிட்டு கடவுள் எனக்கு அவ்வளோ கிருபை கொடுத்து இன்னொரு அற்புதத்தை செஞ்சு இப்போ நான் லாஸ்ட் எக்ஸாமுக்கு முதல்ல இருக்கேன். ஸோ எல்லாம் தேங்க்யூ.